போராடும் இங்க இருக்கிற ஒரு 2000-3000 ஆசிரியர்களை மட்டும் பாதிக்குது நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் ஓட்டு பேங்க் இது. அவ்வளவு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கு. 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி சென்னையில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காததால் நாங்கள் தொடர்ச்சியாக சென்னை மாநகர் முழுவதும் தெருக்களில் ஆங்காங்கே கிடைக்கும் இடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அகிம்சை வழியில், அற வழியில், காந்திய வழியில் நமது அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் எந்த வன்முறையும் செய்யவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் நாங்கள் கடினப்படுத்தவில்லை. ஆனால் காவல்துறை எங்கள் மீது மிக கடுமையான அடக்குமுறையை கையாளுகிறார்கள். நேற்று ஆசிரியர்கள் அனைவரையும் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இது எந்த மாதிரியான அடக்குமுறை என்பது தெரியவில்லை. ஒரு ஆசிரியருக்கு கிட்டத்தட்ட கொலை குற்றவாளிகளை பிடிச்சா கையை காலை ஒடிச்சு வைக்கிற மாதிரி எங்களுடைய ஆசிரியரை பிடிச்சு கையை உடைக்க முயற்சிக்கிறாங்க. கடுமையான காயம், தலையில காயம், ஒரு ஆசிரியர் பிடிச்சு கன்னத்துல அறையிறாங்க. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதை உடனே தலையிடுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் எங்கள் குடும்பம் சொன்னீங்க, நாங்க இன்னமும் உங்களை நம்புறோம். உங்க குடும்ப உறுப்பினரை இப்படி காவல்துறையினர் கடுமையாக பெண்களையும் ஆண்களையும் தாக்குவது எந்த வேலை ஏற்புடையதே அல்ல. அதுல இன்னும் உச்சபட்சமாக எங்களை மாதிரி ஆசிரியர்கள் மாதிரி உடை அணிந்து காவலர்கள் எங்க கூட்டத்துக்குள்ள கலக்க வைக்கிறாங்க. வன்முறையை தூண்டுறதுக்காக ஒரு ஏற்பாடாக நாங்க இதை கருதுறோம். பெண் ஆசிரியர்களுக்குள்ளேயும் ஆணாசிரியருக்குள்ளேயும் காவல்துறையினர் அன்யூனிஃபார்ம்ல உள்ள கலக்குறாங்க. ஏன் இது போன்ற ஒரு தவறான விஷயத்தை தொடர்ந்து நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில மத்திய அரசுக்கு ஊதியம் கொடுக்கறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை இடத்துல எங்களை மாதிரி 2 மடங்கு ஊதியம் கொடுக்கறாங்க. ஆனா பொருளாதாரத்துல 11.19% நம்ம 2வது இடத்துல இருக்கோம். மகாராஷ்டிராக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 2வது இடத்துல இருக்கோன்றாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாத அளவிற்கு மிக வறுமையில இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சர், அமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்க விஷயத்துல தலையிடுங்க. அதிகாரிகளுடைய தவறான நடத்துதலால ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் தான் இதுல ஏற்படுது. இது இந்த போராடும் இங்க இருக்கிற ஒரு 2000-3000 ஆசிரியர்களை மட்டும் பாதிக்குது நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் ஓட்டு பேங்க் இது. அவ்வளவு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க எங்களை கட்டாயப்படுத்தி அடிச்சு வன்முறை செஞ்சு துன்புறுத்துறது எல்லாத்தையும் எல்லா சமூகமும், தமிழ் சமூகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு, உலக சமூகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இலங்கையில இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. போராடும் ஆசிரியர்களுக்கு நாங்க துணை நிற்போம். இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஒரு தலைகுனிய வைக்கிற மாட்டேன், தலைகுனிய வைக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்துல தமிழ்நாடு தலைகுனிகிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். எங்களுக்கு அது மன வலிமையை, வேதனையும் கொடுக்குது. எங்களை தொடர்ந்து போராட விடுங்க. எங்களுக்கு நியாயமான உரிமையை கொடுங்க. அது கொடுக்கிற வரை நீங்க எங்க கொண்டு போய் என்ன